அவங்களுக்கு அந்த நாய்களுக்கு ஆடம்க்குலாம் அவங்களுக்குலாம் வேலை வேலை மாதிரி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. பசிக்குது மதியமே சாப்பிடுவோம். நீ அவங்க வேலை மாதிரி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. கேனக்குதி அவங்க நேரில் வந்த எவனா கொன்று மூஞ்சி வேணா உடப்பேன் அவங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வளமே போயிருவாங்க. இல்ல சரி இப்ப வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. லாபில வந்த கண்டிப்பா வருவாங்க. லாபி வந்தாங்கன்னா வச்சு செல்பா அடிச்சு வெளில போற பாருங்க. இப்போ அந்த பய புல்டா இருக்குல்ல போடா சின்ன. அந்த பாயா இருக்கணும்டா. மூஞ்சில சாணியை தேய்ச்சி அமிச்சிடுவாங்க. இல்ல செருப்பு சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி மூஞ்செல்லாம் பாருங்க, அடி விழும் பாருங்க. இப்போ ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க. இங்கே வைட் அந்த ஆடம் வரும் பாருங்க. வந்தானா செருப்பு சாணியில முக்கி அடிப்பேன். அந்த பொறிக்கு நாங்க ஓட்டம் பொறிக்கு நாங்க வந்துச்சு வச்சு செய்வாங்கல்ல. நீ அடிக்கடி இப்படி காமிப்பியே, அது என்ன? செருப்பு சாணி முக்கி அடிக்கிறேன். சரி நீ வெளியே அப்படியே நின்னுகிட்டே இரு. நாங்க இப்ப மேட்ச் போயிட்டு வந்துட்டு அவனை கூட்டு வரேன். நீங்க கூட்டு வாங்க, அவனை நீங்க கூட்டு வாங்க. செருப்பு சாணியை முக்கி அடிக்கிறேன். பழைய செருப்ப. சரியா சரியா சரியா? ஏன் இவ்வளவு கோவப்படுத? என்னைய டேக் பண்ணி போட அவளுக்கு என்ன மயிர் போடுங்க அவங்க. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. அடுத்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தல்லாங்குழல் புல்லாங்குழல் ஏன்டா தள்ளாடுது அப்படிங்கிற கேள்வி என்ன டேக் பண்ணி போட்டாங்களா? எல்லாருமே கேக்குறாங்களா வந்து என்னையும் டேக் பண்ணி போட்டிருந்தானுங்க. நான் ஏதாவது சொன்னா எந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க? ஆடம் அந்த அர்ஜுன் ஒருத்தன், அந்த அஜுவோட பொறுக்கி, அந்த அஜு பொறுக்கின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சின்ன பையன் இருப்பானா? அவகிட்ட கொடுங்க. Brother, just wanted to say one thing to you. போடா விஷத்தேவடைய பையா. இவனை சரியான கழுவி போட்டிருக்கான் வீடியோ ஒண்ணு. எங்க என்ன சேனல்ல? இந்த வரேன். நான் அதான் காப்பி பண்ணி நம்ம சேனல்ல போட்டு விடலான்னு பாத்துருக்கேன். நீங்க போட்டீங்கன்னா சத்தியமா உங்க சேனல் ரிப்போர்ட் பண்றதுக்கு வழி இருக்கு. நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவேன். இருக்கீங்க, உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. என்ன காரணம்? முதல்ல கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்துல பேன் பண்ணி விட்டுருவேன் நானு. எனக்கு லிங்க் அனுப்பிடியா? சும்மா அதே நாளா போட மாட்டேன். சும்மா பாப்பா சூப்பரா இருக்கு. அது நீ என்னையா அமங்கடிக்கு மயங்காத பாப்பையா நாங்கள் மதுரை மல்லி மணக்குது சொல்லு. என் வீடியோ உங்க சேனல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் கொடுப்பேன், பேன் பண்ணுவேன் நானு. ரூல்ஸ் பேசுதுடா, ரூல்ஸ் தெவிடியாமண்டா. அவனை விடுங்க, அவன் போட்டோ விடுங்க. அது ரீச் ஆகாது, அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் போடாம இருங்க. நல்லா இருக்கியா? அது சூப்பரா இருக்கியா? அது நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு கொளுத்தி. எடிட் பண்ணி வந்திருக்காங்க, நல்லா சம்முன்னு இருக்கு. என்னையா சரி நீங்க போடுங்க. நீங்க உங்க வீடியோ உங்க சேனல் நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் நான் நடக்க மட்டும் பாருங்க. நீங்க நீ சும்மா போடியா, உன் சேனலையும் போடியா, வியூஸ் யாரையா? இந்த பணத்துக்கு வலி கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. பார்க்கத்தான் இவன் மனுஷன்,
ஆனா இது ஒரு பணம். இல்ல நீங்க போடுங்க, பரவாயில்ல, நீங்க போடுங்க, உங்க சேனல் போடுங்க, ஷார்ட்ஸா போடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது மட்டும் நீங்க அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு வாரத்துல.